சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே. அப்படினாலே இதை தான் பண்ண முடியும், இதை தாண்டி எதுவுமே அவங்களால முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான நாளா இன்னைக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கல இவ்வளோ அச்சீவர்ஸ், இவ்வளோ லேடி அச்சீவர்ஸ் வருவாங்கன்னு கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கல. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம்க்கு வந்தா ஒரு அச்சீவ்மெண்டோட இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு ரெகக்னேஷன் வாங்கி ஆகணும்னு முழு முயற்சி எடுத்து இன்னைக்கு பிராண்ட் நியூ ரேங்க் அச்சீவரா வந்திருக்க ஒருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா சாதிப்பதற்கு எதுவுமே ஒரு தடை கிடையாது. மனசுல வைராக்கியமும் துணிச்சலும் தெளிவும் இருந்தா கண்டிப்பா எப்பேற்பட்ட சாதனையையும் நிகழ்த்த முடியும். நடக்கவும் போகாது. ஏன்னா நான் ஸ்கூல்ல வாத்தியாருக்கு படிக்கிறாரேன்னு நினைச்சு மாடி வைக்க போயிட்டேன். அது ஈஸியா இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வாழ்க்கையில எவ்வளவு தூரம் இழந்துட்டோன்னு. அதுக்கப்புறம் மைலேஜ்ல ஒரு கை ஆலம்பா கைனா
இல்லாம வெளில வந்தேன். அறிஞ்ச வயசுல வாழ்க்கையை படிக்க வச்சிருக்காங்க மக்கள். அப்பதான் இந்த பிசினஸ்ல கத்து கொடுக்க நாங்க தயார். எங்க கூட நிக்க நீங்க தயாரா? ஒரு பிறவிங்க, அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது, போன பிறவி என்னன்னு, இருக்கிற பிறவில நான் யார் நிரூபிச்சே காட்டணும். என் வீட்டுக்காரர் ஒன்று சொன்னாரு, உண்மையிலேடி நீ ஏதோ ஒன்று செய்யறன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கூட்டத்தை சேர்த்திருக்கப்பட்டது இல்லடி ஓடி. ஏன்னா லேடிஸ் அதிகமா பாரதியார் கண்ட புரட்சி பெண்ணு தாங்க சத்தியமா இங்க இருக்கிற அத்தனை பேருமே. சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு மாலையெல்லாம் உழுவுது. பார்க்க நீங்க இருக்கீங்க, பார்க்க நானும் இருக்கேன். ஆனா மைலேஜில் இல்லைன்னா போட்ட மாலையை நான் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியாது. பாரதியார் கண்டு 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 லேடிஸ் மேல கனவு வச்சு செத்து போயிட்டாரு. ஆனா அந்த கனவை இன்னைக்கு நிறைவேற்ற ஒரு மனுஷன் இருக்கான்னா அதுதான் நம்மளோட மதிப்பு கூற டாக்டர் மோகன் சார். എനിക്ക് വീട്ടിലിരുന്നാലും 25 to 30 lakhs ഇൻകം എനിക്ക് വീട്ടിലിരുന്നും വാങ്ങിക്കാം. പക്ഷേ നമ്മുടെ റെസ്പോൺസിബിലിറ്റിയാണ് നമ്മുടെ ടീം. നമ്മുടെ കുളന്തകൾ എത്ര വളർന്നാലും നമ്മൾ അവരെ പേരൻസ് എന്നുള്ള റോളിൽ നിന്ന് ഡിറ്റാച്ച് ചെയ്യുമോ? ഇല്ല. അപ്പോൾ ഈ ബിസിനസ്സിലും ഇതെല്ലാം നമ്മുടെ കുളന്തകൾ തന്നെ. ആ ഫീലിങ്ങോടുകൂടി ടീമിനെ നോക്കിയാൽ ആരും എങ്ങും പോവില്ല. അത് ഒരു ഫീമെയിൽസിന് ചെയ്യാൻ പറ്റും. അതാണ് ഫീമെയിൽസിൻ്റെ ഒരു സ്പെഷ്യാലിറ്റിയാണ്. മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് ക്വാളിറ്റി ഓഫ് എ ഫീമെയിൽ എന്താ ശരിക്കും? ക്ഷമ, പേഷ്യൻസ് അല്ലേ? നിങ്ങൾ ഫാമിലി റിലേഷൻസ് മെയിൻറ്റെയിൻ ചെയ്യുന്നത് അതിനൊരു റാങ്ക് ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ നമ്മളെല്ലാവരും ഡയമണ്ട്, റോയൽ ഡയമണ്ട് ആയനെ അല്ലേ? അതിനൊരു BV ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ. അപ്പം ഫാമിലിയെ എങ്ങനെ ചേർത്ത് പിടിച്ച് ഒരു ഫാമിലിയിലെ എങ്ങനെ എല്ലാവരെയും കൂടി റിലേറ്റീവ്സിനെ എല്ലാവരുടെ ചേർത്ത് പിടിച്ച് കൊണ്ടുപോകുന്നു, അതുപോലെയാണ് നമുക്ക് നമ്മുടെ ടീമിനെ ഒത്തുചേർത്ത് കൊണ്ടുപോകേണ്ടത്. നമ്മൾ 9 ആളുകൾ നോ പറഞ്ഞാൽ നമ്മൾ വീട്ടിൽ പോയിരിക്കും അല്ലേ? 99 പോകട്ടെ, 9 ആളുകൾ നോ പറഞ്ഞാൽ നമ്മൾ വീട്ടിൽ പോയിരിക്കും. ഇത് പറഞ്ഞിട്ട് ആരും MI ലൈഫ് സ്റ്റൈൽ കേൾക്കുന്നില്ല. അവർക്ക് 99 ആളുകൾ നോ പറഞ്ഞു, 100th person അവർ എസ് പറഞ്ഞ് അവരുടെ കൂടെ ബിസിനസ് സ്റ്റാർട്ട് ചെയ്തു. അവരിന്ന് ITC ലെവലാണ്. അവർ ITC ലെവൽ. അപ്പോൾ എന്താ ഇതിനകത്തുനിന്ന് എക്സാമ്പിൾ മനസ്സിലാക്കേണ്ടത്? നമുക്ക് ഈ ബിസിനസ്സിൽ നോ കേൾക്കും, നോ കേൾക്കാതെ സെയിൽസ് ഇല്ല. നമുക്ക് ഈ ബിസിനസ്സിൽ ഒരുപാട് മുമ്പോട്ട് ചെയ്യാനുണ്ട്. ശരിയല്ലേ? ശരിയല്ലേ? യു ആർ ഓൾറെഡി മോട്ടിവേറ്റഡ്. സെൽഫ് മോട്ടിവേറ്റഡ് ആയിട്ടുള്ള ആളുകൾക്ക് ഒരു എക്സ്ട്രാ ഡോസിൻ്റെ ആവശ്യമില്ല. ശരിയല്ലേ?
You're talking to a real goat. முதல்ல இத்தனை வீர பெண்களை ஒரு இடத்துல கூட்டுவதற்காக முயற்சி எடுத்த டாக்டர் மோகனன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஆம்பளை புள்ள அப்பா அம்மாவுக்கு கடவுள் கொடுத்த வாரிசு, ஆனால் பொம்பளை புள்ள அப்பா அம்மாவுக்கு கடவுள் கொடுத்த பரிசு. இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்திருக்கின்ற வீர பெண்மணிகள் அனைவருமே எக்கோ சேம்பருக்கு அந்த கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தடவையாவது ஒரு விஸ்வரூபம் எடுக்கணுங்க. அது எந்த சூழ்நிலையில் அந்த விஸ்வரூபம் எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. சூழ்நிலை வரும்போது எடுக்கிறவங்க தான் அன்றைக்கி சாதனையாளராக இருக்காங்க. சரோஜினி நாயுடுவை பற்றி பேசுகிறோம், வேலு நாச்சியம்மனை பற்றி பேசுகிறோம். நம்ம ஹிஸ்டரியில் நாட்டுக்காக போராடினவங்க மட்டும் இல்லை வீர பெண்கள், தன் குடும்பத்துக்காக போராடுற நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீர பெண்கள் தான். நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், நிறைய நிகழ்ச்சி பார்த்துருக்கோம், எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக எக்கோ சேம்பரில் இத்தனை லேடிஸை மட்டும் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சொல்லும்போது, போன வேர்ல்டு கப்பில் சஞ்சு சாம்சன் சொல்லக்கூடிய ஒரு போட்டியாளர் வேர்ல்டு கப்பில் விளையாடவே இல்லை. ஆனால் இந்திய வேர்ல்டு கப்பு வின் பண்ணிடுச்சு. 1000 வருஷங்கள் தாண்டினாலும் அந்த வேர்ல்டு கப் டீமில் சஞ்சு சாம்சனோட பேரும் இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு ஹிஸ்டரி. இதில் எங்கள் பேரும் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எக்கோ சேம்பரில். எக்கோ சேம்பர் நமக்காக கொடுத்த மிகப்பெரிய பரிசு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி யமுனா மேடம் சொன்னாங்க, இந்தியாவில் டைரக்ட் செல்லிங்கில் எந்த இடத்துலையுமே நடக்காத ஒரு நிகழ்ச்சி. இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் எந்த நிறுவனத்திலையும் சரித்திரத்திலையும் நடக்காத ஒரு நிகழ்ச்சி முறையாக எக்கோ சேம்பர் நடத்தி காட்டி இருக்குன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். இந்த போராட்டத்துக்கும் மத்தியில் நீங்க டீம் கோஆர்டினேட்டரா நிற்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம், வாழ்க்கையில எவன் முன்னாடியும் தோக்கக்கூடாதுங்கிற உங்களோட எண்ணம் மட்டும்தான். கண்டிப்பா சொல்றேன், எக்கோ சேம்பருங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது, எக்கோ சேம்பர் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது, எக்கோ சேம்பர் சொல்லக்கூடிய இந்த அழகான குடும்பம் நமக்காக இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அச்சமில்லை அச்சம் என்பதில் அன்னைக்கு பாரதியார் சொன்னாரு. இன்னைக்கு எக்கோ சேம்பரோட நம்ம சிங்க பெண்களுக்காக நம்மளோட பாரதியார் இன்னைக்கு சூப்பரான கவிதைத்துவமா தத்துவமா இன்னைக்கு ரீடைலிங்ல ஒரு அத்தியாயத்தையே நம்ம கையில எடுத்து கொடுத்திருக்காங்க.
வரைக்கும் இன்னைக்கு எக்கோ சேம்பர்ல தடம் பதிச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஊரெல்லாம் பார்த்தாச்சுன்னா, தென்றலிலே ஒளி வாங்கி தேனாற்றில் கை வாங்கி கண்ணின் குரல் நெறியில் அகரம் என்னும் கால் வாங்கி நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி நாடி நடை நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாதர் மழலேர்தன் கரிவாயில் குடியிருந்து எல்லியலார் சவிதனிலே மெல்ல அரும்பு கட்டி கற்றோர் அவிதனிலே கவியான செந்தளிரே இந்த நற்றமிழ் ஆவியின் நாயகராம் நம்மளோட வாழும் கடவுள், அவர் காட்பாதர், நம்மளோட வாழும் கடவுள், அவர் காட்பாதர். இதுவரைக்கும் லேடிஸால முடியாது பொம்பளைங்களால முடியாது அப்படி அவங்க சும்மா பிசினஸ் பண்ண மாட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியே இருந்தா ஆனா நாங்களும் ஆக்கி காமிக்கோண்டான்னு காமிச்சிட்டீங்க. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹிஸ்டரியிலேயே இந்தியன் வரலாறுலயே
இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது இல்லைங்க. உங்க மேல யோசிச்ச எனக்கு பெருமையா இருக்கு. உங்களை எல்லாம் உங்களை மாதிரி இந்த எனர்ஜி இந்த இந்தியாவில் எந்த நாட்டிலும் பொம்பளைக்கு இல்லைங்க. நாங்க லேசானவை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த 2 மாசத்துல 143 144வது மாசத்துல அச்சீவர்ஸ் கொட்டுன்னு கொட்டிச்சு. 200 டிசி, 100 ஏடிசி, 100 டிடிசி, 18 செட்டிசி, 34 எஸ்டிசி ஒரே 2 மாசத்துல. 2 பேரை சேர்க்கிறதே ஒண்ணு முடியாது. 2000க்கு மேற்பட்ட டிசி. பொம்பளைனால ஆகாது, பொம்பளைங்களால ஆகாது, பொம்பளை ஒன்றும் பண்ண முடியாது சொன்னவனுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அரசாங்கத்துக்கு கூட என்னுடைய கனவு இது. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து 23 வருஷம் ஆச்சு. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நான் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமோ இந்த மாதிரி ஒரு கொள்கையோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ட்ரெயினிங் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதுனால தான் எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்னோட கனவு இருந்துச்சு. என்ன கனவு தெரியுமா? என்ன கனவுனா, எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்த இடத்துல அதே இடத்துல சும்மா ஆர்ச்சர் மட்டும் உட்கார வச்ச அன்னைக்கு எனக்கு 10 வருஷத்தோட என்னோட கனவு ஒரே ஹாலுக்குள்ள 1001 எஸ்டிசி உட்கார வைக்கணும்னு. அந்த கனவை நான் நடத்தி காமிச்சோமா இல்லையா? அதே மாதிரி கனவு நான் அன்னையிலிருந்து விதைய போட்டு தினம் தண்ணியை ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கனவு, எக்கோ சேம்பர்ல டாப்ல சிடிசி லெவல்ல எடுத்து பார்த்தா எனக்கு எக்கோ சேம்பர்ல மொத்தமா 24 ஐடிசியும் 28 சிடிசி, அது மாதிரி தான் 2 டபிள்யூடிசி, 2 டபிள்யூடிசி பிளாட்டினம், 2 ஜிடிசி, 2 யூடிசி இருக்கு எக்கோ சேம்பர்ல. அதுல 4 சிடிசி, 1 ஐடிசி மட்டும்தாங்க இருக்கு. முடியாது. எனக்கு ஜென்ஸுக்கு ஈக்குவலா லேடிஸ் வரணும் அந்த இடத்துக்கு. இத என்னோட கனவு. எனக்கு கேரண்டியா சொல்ல முடியும், சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் லாக்பதி லீதி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளையும் லட்சாதிபதி ஆக்கணுங்கிறது நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட். உண்மையாக சொல்ற அந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் எக்கோ சேம்பர் நடத்தி காமிக்கும். அவங்களால முடியாது, செய்ய மாட்டான், பொருளி பேசுவான், பொறாம பேசுவான், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ப்ரோக்ராமு எப்படி சிறப்பா நடத்தணும்னு ஆம்பளை விட்ட காமி சூப்பரா காமிச்சு. எல்லாரும் ஹாப்பி தானே, சந்தோஷம் தானே? இங்க சந்தோஷம். எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு மட்டும்தான் சொல்றதுக்கு, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே வேண்டுதல், கைண்ட்லி என்னோட ரிக்வெஸ்ட், என்னுடைய தாழ்மையான வேண்டுதல், உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய தம்பி மாதிரியோ அண்ணன் மாதிரியோ என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் என்னை பார்த்துக்குங்க. நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் வெற்றி அடைஞ்சா பத்தாது, உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் வெற்றி அடைய வேண்டும். ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய இடம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஃபேமிலியில் தான் நீங்கள் முதல்ல ஜெயிக்கணும். அப்புறம்தான் பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க ஜெயிக்க வேண்டும், குடும்பத்தில் ஜெயிக்க வேண்டும், அப்புறம் போது இந்த பிசினஸ். உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், யாருமே பிசினஸே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, நீங்க பண்ணவே வேண்டாம். நீங்க திருந்தி குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க ஃபேமிலி லைஃப் ஹாப்பியா இருக்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மனோஜ் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இங்க உங்களை எல்லாம் கடவுள் மாதிரி உங்க அசோசியேட்ஸ் பார்க்கறாங்க, மேடம் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி உங்களை அசோசியேட்ஸ் எல்லாம் பார்க்கறாங்க இல்லையா? நீங்க செலிபிரிட்டியா இருக்கீங்க. வீட்டில் போய் நீங்க அங்கேயும் செலிபிரிட்டியா இருக்க கூடாது. அந்த புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். முதல்ல அங்க நீ பொண்டாட்டி தானே, அந்த ரோல் அங்க ஜெய்.
நல்ல அம்மாவாக இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு, அந்த மாமியாருக்கு நல்ல மருமகளாக இருக்கணும். புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்க முடியாத நீங்களாம் எப்படி டீமுக்கு நல்ல லீடராக இருக்க முடியும்? என்ன நிறைய பேர் இப்படிங்கிறா புரியல. நான் ஏதாவது தப்பு சொல்லி എന്തെങ്കിലും തെറ്റാണോ പറഞ്ഞേ? மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியிலும் கேட்டாக, அந்த மாயவரத்திலும் கேட்டாங்க. உண்மைதான், மானமுள்ள பொண்ணுன்னு மாயவரத்தில் கேட்டான், மன்னார்குடியில் கேட்டான், மதுரையில் கேட்டான். உள்ளூர்ல இவன் உன்னை எவன் கேட்டான்? என்னடா உனக்கு அவ்வளவு குஷி? உள்ளூர்ல வெயிட்டிங்க. ஏன் உள்ளூர்ல நிறைய பேர் கேட்கல? மதுரையில கேட்டா, மன்னார்குடியில கேட்டா, மசனகுடியில கேட்டா, உள்ளூர்ல எவனும் கேட்கல. ஏன்னா உள்ளூர்ல இருக்கணும் தெரியும் நீ யாருன்னு. அப்போ நீ எவ்வளவு பீத்திட்டு ட்ரைனிங்ல பேசினாலும் உன் புருஷனோ மாமியாரோ தெரியும் அவ யாருன்னு எனக்கு தெரியும். இல்ல நான் சொல்றது ஃபேமிலி லைஃப் ஹாப்பியா இருக்கணும். சொல்றது புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் தாங்க பிசினஸ். புரியுதா? ஃபேமிலி, பிசினஸ், டிசிப்ளினா இருக்கணும். உங்க டிசிப்ளின் நடந்தால் நடந்து போச்சு, இனி இப்படி இருக்கக்கூடாது ரொம்ப. ஏன்னா லீடர்ஷிப்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளினா இருந்தா தான் லீடர்ஷிப்ல போக முடியும். இனிமே மை லைஃப் ஸ்டைலோட அடுத்த நோக்கம் தீபாவளி டயத்தில் மை லைஃப் ஸ்டைல் விஸ்வரூபம் எடுக்க போகுது. தீபாவளி டயத்தில் என்ன விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னா, இனிமே என்ன பண்ண போறோம்னா, உங்களுடைய மினிமம் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குல்ல எல்லாரோடையும், அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 750 BV தானே. புது சிஸ்டம் கொண்டு வரப்போது. இனிமே BVங்கிற சிஸ்டமே இல்லை. நீங்க 1000 ரூபீஸ்க்கு என்ன வேணா வாங்கிக்க. இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னாடி, இந்த வருஷம் எண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அனைத்து மல்லிப்பொடி, மிளகு பொடி, எல்லா டைப் மசாலா பவுடர் கொண்டு வரேன். ரெடியா? கலக்குவோமா? இப்போ எனக்கு வேறொரு ஆசை, உங்களோட சேல்ஸ் டபுள் ஆக்கணும். நீங்க நினைச்ச ஆக்க முடியும், உங்களால் ஆக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. போன வாரத்தில் எக்வா சேம்பரோட சேல்ஸ் டபுள். அதை ஆக்குனது நீங்க. இவங்களுக்கெல்லாம் திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த திறமை இல்லாம வந்தது? திறமைய வளர்த்துனா. படித்தது 8வது தான். ஆனால் அந்த படிப்பை வந்து நான் ஒரு தடையாக பண்ணி நான் அப்படியே என் மனசுக்குள்ளேயே என் குறைய அப்படியே நானே வளர்த்திட்டு இருந்தேன். ஆனால் மைலேஜ்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யாருன்னு தெரியாத ஒரு முகம் மூலிமா இன்னைக்கு நல்லாவே தெரியும். எனக்காக எடுக்கல, ராஜா சாருக்காக தான் எடுத்தேன். ஆனால் அந்த பிஸ்னஸில் வந்து ட்ரைனிங் மீட்டிங்லாம் போய் அட்டன் பண்ணும்போது எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. கீதா, உனக்கான இடம் கம்பெனி கிடையாது, உனக்கான இடம் மைலேஜில் காத்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னோட திறமை எல்லாத்தையும் வந்து படிப்படியாக ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் மாற்ற ஆரம்பித்தேன். அந்த மாற்றின மாற்றம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும். 2016 வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஓப்பன் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்து ஆர்ச்சர் ரேங்கில் வந்து கடைசியாக ஒரு நபராக வந்து ஒரு 3000ல் ஒரு நபராக இருந்தோம் அந்த இடத்துல. ஆனால் இன்னைக்கு 7 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 50ல் ஒருத்தராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எதிரி அவங்க ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி எதுவும் தெரியாது. சார் சொல்லுவார், ஆனால் எனக்கு நிறையா சொல்லி புரிய வச்சுருக்காரு. லைஃப் இது தாண்டி அப்படின்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். பட் ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் அது மாதிரி என்ன நினைமேன்னு தெரியாத அளவுக்கு மாறும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன எல்லாரும் அதே இடத்துல வந்து எங்கள் அப்பா இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் அதே நிலைமை எனக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்போதைக்கு தெரியல. சார் சொன்னார், முருகன் சார் சொன்னார், மகாமணி சார் சொன்னார், ஜஸ்ட்டு நீ இன்ட்ரோ மட்டும் கொடு அப்படிங்கிறப்பல தான் சொன்னாங்க. ஒரு நாமினியாக இருந்து ஓகே நம்ம டீமுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, உன் டீமுக்கு பக்கபலமாக நீ இருக்க, சோலைக்கு அடுத்தது நீ இருக்க அப்படிங்கிறப்பல காட்டுங்கிறப்பல தான் சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் நான் என் டீமுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது தான் தெரிஞ்சிச்சு என்னை சார் இவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு. அப்படிங்கும் போது மேடம் அவங்களாம் வந்து என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மேடம் நான் இருக்கேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டோட லெவல் தான் இந்த 2.5 வருஷத்தில் ஒரு என்னாலையும் ஒரு இத்தனை பெரிய அச்சுவசையும் என்னால் உருவாக்க முடியும். என் டீம்லையும் நிறைய சிங்க பெண்களும் சரி, ஒரு நிறைய கிரியேட்டர்ஸை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து அவங்க சொல்லும் போது இது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம கம்பெனி வச்சுட்டு அதில் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நம்மளுக்கு தேவைப்படாது, ரெண்டாவது இது தேவைப்பட்டாலும் நம்மளால் இதை பண்ண முடியுமா, படிப்பு கம்மி, அப்போ நம்மளால் இதை பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சரி இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்காக இல்லைனாலும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்காக இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மளோட ஹஸ்பண்ட் பனியன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னா அதில் வர வருமானம் எல்லாமே நாளைக்கு நம்ம பசங்களுக்கு கிடைக்குமானுங்கிறது சொல்ல முடியாது. அப்போ அதுக்காகவாச்சும் நம்ம பசங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் தான் சரி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைனிங் மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது தான் லீடர்ஸோட வழிகாட்டுதல் கரெக்டாக அமைஞ்சதுனால நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதில் முதல் விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பிஸ்னஸை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணுங்கிறத முதல்ல நான் நினச்சேன். அதுதான் முதல் ஸ்டெப் நான் எடுத்து வச்ச ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி என்னை படிப்படியாக மாற்றிக்க ஆரம்பித்தேன். என்னோட கூச்சத்தை விட்டேன், தயக்கத்தை விட்டேன், பயத்தை விட்டேன். இதெல்லாம் விட தான் எனக்கு டீம் வர ஆரம்பிச்சது. நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது நிறைய விஷயங்கள்ல எனக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தோம். இப்போ பிஸ்னஸுக்காக நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியது அதுதான். பிஸ்னஸுக்காக நம்மளை மாற்றிக்கணும்னு நம்ம நினைச்சா இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியாக உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு லைஃப் கிடைக்கும். நான் என்னோட அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருக்குமே பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாதிக்கக்கூடியவங்க தான். அதற்கான மன வலிமை நம்மள்கிட்ட இருக்குதானே? அதற்கான மன வலிமை நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் சில பேருக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணித்தோன்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் அப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னோட கணவர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னோட அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னோட கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னோட ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சப்போர்ட் நம்ம தான் வாங்கணும். சரிங்களா? பிஸ்னஸ் நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா ஒரு நேரத்தில் வீட்டை மறந்து ஓடிட்டு இருக்காங்க. வீட்டையும் கவனிக்கணும். வீட்டை கவனிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு நாம் என்னென்ன விஷயங்களை பண்ண தர முடியுமோ, ஏன்னா நாம் இலக்கை நோக்கி ஓடணும், நம்மளை நாம் நிரூபிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்தே நாம் சப்போர்ட் எதிர்பார்க்கணும். சரிங்களா? அவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் எதிர்பார்த்தோம்னா நம்மளோட இலக்கை வந்து நம்ம ஈஸியாக நாம் அடைஞ்சிடலாம். நான் 1001 STCயை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு கனவு பார்த்து அதை நடத்தி காமிச்சேன். எனக்கு இந்த டிசம்பர் 31க்கு முன்னாடி 1001 லேடி STC வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம். ரெடியா? வர டிசம்பர் 31க்குள்ள இங்க இருக்கிற அனைவரும் ஷூட்டை போட்டு 1001 லேடி சூட்டை போட்டு 1001 பேர் ஒரு ஹாலில் உட்கார்றது இந்தியன் வரலாறுல எந்த அரசாங்கமும் பண்ணாத ப்ரோக்ராம். நம்மளுடைய மத்திய மாநில அரசாங்கமே வேந்து பார்க்கணும், இத்தனை வெற்றியாளர்கள் லேடிஸா, இவ்வளவு குவாலிட்டியான லேடிஸா அப்படின்னு அரசாங்கமே வெற்றியாளர் பார்த்து ஆச்சரியமா பார்த்து 1001 STCயை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம் இந்த டிசம்பருக்கு முன்னாடி. அதோட பிளான் இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்க.